ஸ்பை த்ரில்லர் படத்துல துரந்தர் படம் ஒரு தரமான ஒரு சம்பவத்த இந்தியால பண்ணுச்சு. சரி இந்த ஒரு படத்த பார்க்கும்போது நம்ம துரந்தர் படத்த பார்க்கும்போது ஹிந்தியில மட்டும் தான் இப்படிலாம் ஸ்பை த்ரில்லர் படம் எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனா தமிழ் சினிமால இப்படி ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு தரமான ஒரு படத்த ஸ்பை த்ரில்லர் படமா ஒரு படம் ஒண்ணு இறக்கியிருக்காங்க guys. கண்டிப்பா ஒரு தரமான ஒரு படம். நமக்கு துரந்தர் படத்த எப்படி ஒவ்வொரு சீனும் நல்லா பார்க்கறதுக்கு செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா செம ஒரு எங்கேஜிங்கா இருந்துச்சோ, அதே அளவுக்கு ஃபீல்ல நம்ம மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒரு படம் தமிழ் சினிமால அப்போ வந்திருக்கு. தக்காளி தாறுமாறான ஒரு படம் கைஸ். கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம மனு ஆனந்த் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு டைரக்டர் இருக்காப்புல. அவர் ஏற்கனவே எஃப்ஐஆர்னு ஒரு படத்தை ஒன்று எடுத்து வச்சிருக்காப்புல. அந்த ஒரு படமே தரமான ஒரு ஹிட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஒரு படத்துல அப்படி என்னதான் தரமான செயல இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம போய் உட்காந்து பார்த்தா நமக்கு ஒவ்வொரு சீனும் செம ஒரு எங்கேஜிங்காகவும் செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. இந்த ஒரு படத்தை நம்ம ஆர்யா, நம்ம கௌதம் கார்த்தி, நம்ம மஞ்சு வாரியர், நம்ம சரத்குமார் ஒரு 4 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம டைரக்டர். இந்த ஒரு படத்தோட ஒரு கதை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு படத்துல ஆர்யா ஒரு ஸ்பை ஏஜெண்டா இருக்காப்புல. ஒரு சின்ன சின்ன அந்த ஹவாலா பணத்தை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பண்றாங்களோ அவ்வளவுலாம் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ தடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு ஒரு லவரோட ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல போறாப்புல. அதுக்கப்புறம் லவ் ஒரு கட்டத்துல போகும்போது நம்ம ஹீரோ ஸ்பை வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனம் திருந்தி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்போம். அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ எப்படி சொல்ல காதலிக்கு நான் ஸ்பை வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லாம கொள்ளாம கொஞ்சம் ஏமாத்திட்டு அப்படி. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சு வாரியர் ஒரு பெரிய ஒரு ஸ்பை ஏஜெண்டா இருக்காப்புல. அவ கிட்டத்தட்ட ஏற்பட்ட மிஷன் தான் ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த ரஷ்யால நியூக்ளியர் பாம்பு ஒன்று இருக்கு. அந்த பாம்பை பாதுகாக்கிற ஆளை சரத்குமார் அவர் ஒரு நியூக்ளியர் பாம்பை பாதுகாத்துக்கிட்டு அங்கே எல்லா ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு கட்டத்தில் வருது. அதை பார்த்துட்டு நம்ம சரத்குமார் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம கௌதம் கார்த்தி ஸ்பை ஏஜென்ட்ல முன்னாள் நம்ம ஸ்பை ஏஜென்ட்ல நம்ம கௌதம் கார்த்தி ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. அவர் அந்த நியூக்ளியர் பாம்பை காப்பாற்றுறது பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம கௌதம் கார்த்திக்கு தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த நியூக்ளியர் பாம்பை அவர் தான் கடத்திட்டு ஒரு கட்டத்தில் போயிடாப்புல. நம்ம சரத்குமாரை சுட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கார்த்தி அந்த நியூக்ளியர் பாம்பை எடுத்துட்டு போயிடாப்புல. இதை பார்த்து நம்ம மஞ்சு வாரியருக்கு தெரிஞ்சது போனது அப்புறம் நம்ம மஞ்சு வாரியர் நம்ம ஆர்யா ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த நியூக்ளியர் பாம்பை நீ எப்படியாச்சும் எடுத்துட்டு வரணும், இதுக்கு அது இப்படி இல்லைன்னா பெரிய ஒரு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மஞ்சு வாரியர் நம்ம ஆர்யா சொல்றாப்புல. இதை பார்த்து நம்ம ஆர்யா நான் இதெல்லாம் பண்ண முடியாது வைக்க முடியாது, எனக்கு இதோட நான் எப்படி சொல்றேன் நல்ல லைஃப் ஒன்று வாழணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவள் சொல்லிக்கிட்டு இருக்குமா இங்கே பார்த்தா நீ காப்பாற்ற வேண்டியது நியூக்ளியர் பாம்பும் உங்க அப்பாவும் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுவா. அவர் யாருன்னா சரத்குமார். அதுக்கப்புறம் சரி எப்படின்னு ஆர்யா அப்பாவும் நம்ம நியூக்ளியர் பாம்பும் ஒரு கட்டத்தை காப்பாற்ற போறாங்க. காப்பாற்றி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நியூக்ளியர் பாம்பு எப்படி சொல்ற அங்கே சரத்குமார் இறந்துறாப்புல. இறந்தது அப்புறம் நியூக்ளியர் பாம்பு எடுக்க போற நேரத்துல நம்ம ஆர்யாவோட தங்கச்சி ஒரு கட்டத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணிக்கிட்டு அவர் இந்த நியூக்ளியர் பாம்பையும் ஒரு தங்கச்சி ஒரு கட்டத்துல இந்தியாவை கூட்டிட்டு வராங்க. இந்தியா கூட்டிட்டு வரும்போது திடீர்னு பார்த்தா கௌதம் கார்த்திக் நியூக்ளியர் பாம்பை மறுபடியும் கைப்பற்றிட்டு போயிடாப்புல. இதை பார்த்து நம்ம ஆர்யாவுக்கு ஒண்ணுமே புரியாது. இது எதனால பண்றான், இது யாருக்காண்டி வேலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று போகும். அது கதை ஒன்று போகும்போது எதனால இப்படிலாம் பண்ணிட்டு தர்றான், ஏன்னா எப்படி சொல்றது இந்த நியூக்ளியர் பாம்புக்காண்டி எதுக்கு இவ்வளவு பாடுபடுறான், எல்லாத்தையும் சீக்கிரத்துல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போகும்போது இந்தியாவில் ஒரு மீட்டிங் நடக்குது. G20 அப்படின்னு ஒரு கூட்டம் ஒன்று நடக்க போகுது. அந்த கூட்டத்தில் உலக தலைவர் ஒரு கட்டத்தில் வராங்க. அதே சமயத்தில் நியூக்ளியர் பாம்பு அங்கே வெடிக்க வைக்க நம்ம கௌதம் கார்த்தி பாடுவாராப்புல. இதை பார்த்த ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் பண்ணுச்சுன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் பொருளாதார சந்தை ஒரு கட்டத்தில் வீழ்ச்சி அடையும். அதுக்கப்புறம் உலக தலைவர்களுக்குலாம் இந்தியாவில் இருக்கிறதுனால இது திட்டமிட்ட ஒரு சதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஒரு உலக போரே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆர்யா தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்ற அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கார்த்தி இந்த நியூக்ளியர் பாம்பை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ண பாக்குறாப்புல. அவர் யாராவது தூண்டுறாங்களா வைக்கிறாங்க சொல்லிவிட்டு நம்ம ஆர்யா கண்டுபிடிக்கிறதுக்காக நியூக்ளியர் பாம்பை வெடிக்க வைக்கிறத நம்ம ஆர்யா தடுத்தாப்புல. அந்த புறம் அந்த உலக தலைவர் மாநாட்டில இருந்து எல்லாத்தையும் காப்பாத்தினா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ஒரு கதை அம்சமா இருக்கா. அதை பார்க்கும்போது நம்ம ஆர்யாவோட ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா அழகா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்காண்டி ஒரு ரா ஏஜெண்டா உடம்புல இருந்து வேலோல சூப்பரா அழகா ஏற்றி இந்த படத்தை சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர ஒரு இடத்துல நம்ம போர் அடிக்காது காசு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான படத்துல நம்ம ஆர்யா ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை கம்பேக் கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பா ஒரு கட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்து மஞ்சு வாரியர் ஒரு ஒரு தரமான ஒரு ஏஜென்ட்ல சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவங்க ஐடியில இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிகமடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் ரொம்ப நாள் கழிச்சு தலைவனா இப்படி ஒரு தரமான ஒரு இலத்தனமான நடிப்புல வெள்ளோல் சம்பவம் பண்ணி விட்டு இருக்காப்புல. அதை பார்க்கும்போது இவர் எதனால இப்படிலாம் பண்றாப்புல வைக்கிறாப்புல, இவர் இதுக்கு மேல இதுக்கு முதலாளி யாரு எவருன்னு சொல்லிவிட்டு அது ஒரு கட்டத்துல ஒரு கதை அம்சம் போகும். அது யாரு எவருன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் தரமான ஒரு கேரக்டரா இருக்குங்க. அதை பார்க்கும்போது அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிகமடியா இருந்து கண்டிப்பா கௌதம் கார்த்திக்
கௌதம் கார்த்தியோட ஆக்டிங் எல்லாமே பங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் சரத்குமாரை வச்சு தாங்க படம். நீங்கள் படத்தை நீங்கள் ஆக்டிங்ல எல்லாம் பார்க்க செம்ம ஒரு பங்கமாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. ஆனால் அவரை வச்சு தாங்க இந்த படத்தோட கதையை நகரம் அது. ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பானுங்க. அந்த ட்விஸ்ட் வந்து தரமாக இருக்குது. நம்ம மனு ஆனந்த் அவர் தான் இந்த படத்தோட ஒரு டைரக்டர் இருக்காப்புல. தக்காளி படம் தரமான ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழிச்சு எஃப்ஐஆருக்கு அடுத்து விசாலை வச்சு எஃப்ஐஆர்னு ஒரு படத்தை வந்து தரமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தாப்புல. ஆனால் இதுக்காக மிஸ்டர் எக்ஸை வச்சு ஒரு தரமான ஸ்பை த்ரில்லர் படத்தை வந்து கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது அவர் டைரக்ஷன் வந்து எல்லாம் பார்க்குறதுங்க எல்லாமே ரசிக்க முடியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம திப்பு தாமஸ் அவரோட மியூசிக் தாங்க இதில் வேலை உள்ள தக்காளி ஒரு வேற லெவலில் பிஜிஎம் போட்டு சம ஒரு கேஜியாக வச்சுருந்துருக்காப்புல. கண்டிப்பாக கட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சினிமா ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் படத்தை பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்குறதுக்கு தத்துரூபமாக வேற லெவல் சூப்பராக சம ஒரு எங்கேஜிங்காக ஃபோட்டோகிராஃபர் வந்து படம் முடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் பிடிச்ச படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் தாங்க இல்லை வேற லெவலில் சம்ம ஒரு ஃபைட்டாக தான் இருக்குது. ஏன்னா கதை சின்ன கதையை வச்சுக்கிட்டு ஒரே ஃபைட்டாக போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பா. படம் ஃபுல்லாக ஒரே ஃபைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதை குறைச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் எப்படி சொல்ல ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த ஏகப்பட்ட ஆக்டிங்லாம் போட்டுக்கலாமே அப்படி தான் நமக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த ஒரு படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் செல்வா வருது. இந்த ஒரு படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காப்புல. ஏன்னா ஃபைட்லேருந்து எல்லாம் பார்க்குறது சூப்பராக நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் கைஸ். தரமான ஃபைட் த்ரில்லர் ஃபேன்ஸு கண்டிப்பாக அந்த ஒரு படம் பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடமே நமக்கு போரே அடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அந்த ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். படம் வந்து தேட்டரில் வந்து ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் கைஸ். கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க.